இன்றைக்கி வந்து நம்ம மைன்கிராஃப்ட் சர்வைவல் எபிசோட் பார்ட் 19 தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போன எபிசோடில் என்னென்னா வந்து நம்ம வீடை சுற்றி ஒரு பவுண்ட்ரி கட்டியிருப்போம். நம்ம வந்து ஃபுட் சோர்ஸ் ரொம்ப லோவாக போகிறதுனால இந்த எபிசோடில் வந்து ஒரு ஃபார்ம் காட்டணும்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி இப்போ வந்து நைட்டாக இருக்குது, நம்ம ஃபஸ்ட்டு தூங்கிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்ம் கட்டுறதுக்கான மெட்டீரியல்லாம் எடுத்து வச்சிடலாம். நம்மளுக்கு இடம் ரொம்பவே கொஞ்சம் பெருசாக இருக்கனால கொஞ்சம் பெருசாகவே ஃபார்ம் கட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா தான் வந்து நம்ம நிறைய ஃபுட் கேதர் பண்ண முடியும். ஓகே, இப்போ மார்னிங் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே ஒரு எலும்பு கூடு இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த எலும்பு கூட கதையை முடிச்சிடணும். அங்கே ட்ரவுண்ட் வருது, அது எதுவும் பண்ணல, அது வெயிலில் எரிஞ்சு செத்துரும். நான் போன எபிசோட் ஒன்று பண்ண மறந்துட்டேன். அந்த பேம்பு இருக்கிற இடத்துலையும் ஃபென்ஸ் போட மறந்துட்டேன். ஆனால் இப்போதைக்கு அது முக்கியம் இல்லை. ஃபஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நைட் ஆனால் இப்போ வந்து நிறைய ஹாஸ்டல் மாப்லாம் ஸ்பான் ஆகும் இருட்டாக இருந்தால். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்போயுமே இருட்டில் வந்து நிறைய ஹாஸ்டல் மாப் ஸ்பான் ஆகும். அதனால் நம்ம வந்து என்னது நம்ம வீட்டை சுற்றி இந்த பவுண்ட்ரி சுற்றி இப்போ டார்ச் வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சில டைம் எப்படி தான் அதை கண்டுக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு வழியாக வந்து நம்ம பவுண்ட்ரி சுற்றி ஃபுல்லாக டார்ச் வச்சாச்சு. நான் வந்து அந்த போர்ஷன் மட்டும் ஸ்பீடப் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து அது கொஞ்சம் அன்வான்ட் கிளிப்பிங்ஸ், அதனால் ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் ஓகே, இப்போ அந்த வில்லேஜெலாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஓக் வில்லேஜெலாம் இருக்கும்ல ஃபார்ம், அந்த மாதிரி தான் நம்ம கட்ட போகிறோம். இதுதான் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஆக்ஸை பண்ணணும், டைமண்ட் ஆக்ஸ் ஏதோ ஒன்று ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா நம்மளுக்கு எப்படி இந்த டைமண்ட் ஆர்மர் கிடச்சிச்சின்னா வந்து பார்ட் 16 நான் வந்து நம்மகிட்ட நிறைய டைமண்ட் கலெக்ட் பண்ணியிருப்பேன். பார்ட் 15லே பார்ட் 14, 15 நம்ம வந்து கிட்டத்தட்ட நிறைய டைமண்ட் கலெக்ட் பண்ணியிருப்போம். அதெல்லாம் வச்சு 16 வந்து டைமண்ட் ஆர்மர் செய்யலான்னு பார்த்து வீடியோலாம் எடுத்துட்டேன். வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணலான்னு பார்த்தா காப்பிரைட் இஷ்யூவால் வந்து அது ஒழுங்காக அப்லோட் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் பார்ட் 16 உங்களுக்கு வரல. ஆனால் அதில் வந்து என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். என்ன ஆச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ், அது நம்ம மைன் இருந்துச்சுல்ல, அதில் ஃபுல்லாக நம்ம வந்து என்னது போயிட்டு ஒரு அந்த எபிசோடில் மட்டும் ஒரு 15 டைமண்ட்ஸ் கிட்டே கலெக்ட் பண்ணியிருந்தோம். அதை வச்சு நம்ம ஆர்மர் செஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் நெதருக்கு போயிட்டு பிளேஸ் ராட் கனெக்ட் பார்ட் 17 அதுக்கப்புறம் பிளேஸ் ராட் கலெக்ட் பண்ணோம். பார்ட் 18 நம்ம பவுண்ட்ரி கட்டினோம். இப்போ இது பார்ட் 19 ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபார்ம் கட்டிகிட்ருக்கோம். இதான் நினச்சி வேறு எதுவும் அந்த அளவு நடக்கலை. பார்ட் 16 என்னென்னா நம்ம கொஞ்சம் மைனிங் போனோம், நிறைய ஓவர்ஸ் கிடச்சிச்சு, டைமண்ட் மட்டும் வச்சு நம்ம ஒரு ஆர்மர் செஞ்சிட்டோம். அந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 minutes தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடியே சொன்ன மாதிரி அது காப்பிரைட் இஷ்யூவால் அது வந்து அப்லோட் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் வந்து நம்மளுக்கு டைமண்ட் ஆர்மர் கிடச்சிச்சு. ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோ டாபிக் வரலாம். நம்ம ஃபார்மோட என்னது அந்த அவுட்லைன் கட்டிட்டோம். இப்போ வந்து நம்ம உள்ள டர்ட்லாம் வைக்கணும். ஃபஸ்ட்டு இந்த வால் உடச்சிடலாம். இந்த ஃபார்ம் இடிக்கிற மாதிரி இருக்குது, அது பார்க்க ஒரு மாதிரி நல்லா இல்லை, அதனால் ஓகே இந்த சாண்டையும் எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த எபிசோடில் கண்டிப்பாக எண்டுக்கு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்டுனா அந்த எண்டர் போர்ட்டலில் ஃபைன் பண்ணி இந்த எண்டர் ட்ராகன் இருக்கிற இடம் இருக்கும்ல, எண்டர் போர்ட்டலில் ஃபைன் பண்ணி ஐஎஃப் எண்டர்லாம் வச்சு அதுக்குள்ளே கண்டிப்பாக போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ நம்மக்கிட்ட ஆல்ரெடி பிளேஸ் ராட் இருக்குது, எண்டர் பால் மட்டும் இருந்தால் போயிடலாம். ஆனால் அதுக்கு எவ்வளோ செலவாக போகுதுன்னு தெரில டைமு. ஆனால் எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு வீடியோவில் நான் ஸ்பீடப்லாம் கட் பண்ணி தான் காமிக்க போகிறேன், அது பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து எப்படி நம்ம என்னது எண்டர் பால் எடுக்கணும், அப்புறமா அந்த என் போர்ட்டலில் ஃபைன் பண்ணோம், அது 5000-4000 பிளாக் தள்ளி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் வந்து சாத்தியம்தான், ஆனால் அது வந்து எப்படி பண்ண போனோம் தான் எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சொன்ன மாதிரி நம்ம எண்டர் ட்ராகன் பீட் பண்ண உடனே என்னது இந்த வேர்ல்டுக்கு வந்து மோடு எடுத்துகிட்டு வரேன். அப்புறமா இந்த ஏரியா வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், ஃபார்ம் கட்டினதுக்கு கிட்டத்தட்ட நான் ரொம்ப பெருசாக கட்டலான்னு நினச்சேன் ஏரியாவை பார்த்து. ஆனால் அது ஒரு சின்ன ஃபார்ம் கட்டினதுக்கே என்னது ஏரியா ஃபுல்லாக எடுத்து, சின்ன ஃபார்மெல்லாம் ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு பெரிய சைஸ் ஃபார்ம் தான். நம்ம வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு டைம் இல்லை, அதனால் எண்டர் ட்ராகனை பீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த வேர்ல்டில் என்ன வேணால் பண்ணலாம்.
எண்டர் ட்ராகனை பீட் பண்ணிட்டு நம்ம எக்ஸ்ப்ளோரேஷன் ஆரம்பிச்சிடலாம். போன பார்ட்டில் சொல்லியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நிறைய பயம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஷவல் எடுத்துக்கலாம், எங்கள் ஆர்மரியில் இருக்கும். ஓகே, இப்போ ஷவல் எடுத்துகிட்டு டர்ட் கலெக்ட் பண்ண போகணும். ஓகே, இங்கே தான் அப்படியே குச்சிடலாம். நம்ம மைன் இருந்த இடம் ஒரு கல்லறை மாதிரி ஆக்கிட்டோம் அதை. ஓகே, நம்ம கிட்டத்தட்ட ஒரு 30-35 டர்ட் இருந்தாலே போதும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஏதோ மைன்கிராஃப்டில் புதுசாக சொல்லிட்டுருக்காங்க, மைன்கிராஃப்டில் புது அப்டேட் வரப்போகுதுன்னு. அது எப்போ வரப்போகுதுன்னு தெரில. அது வந்து ப்ரீ லான்ச் தான் ஏதாவது சொல்லிட்டு இருந்தாங்க, நான் யூடியூப்பில் பார்த்தேன். ஆக்சுவலாக அது வந்து இப்போ நம்மளுக்கு 8 பயோம்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா அதில் புது என்னென்ன வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம இந்த உள் ஸ்லாபு, ஸ்டேர்ஸ் அந்த மாதிரிலாம் வருது ஃப்ரெண்ட்ஸ். அம்மா உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரில, ஆஸ்ட்ரோனட்ஸ்லாம் வந்து என்னது ஸ்பேஸ்லேருந்து ரொம்ப ஃப்ளோட் ஆகி போகக்கூடாது, ஒரு பெட்டு மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு ஜிப் போட்டு லாக் பண்ணிடலாம். அந்த ஒரு புழுக்குள்ளே போகிற மாதிரி, அது சும்மா ஃப்ரெண்டுக்கு தான் சொன்னேன். அந்த ஒரு புழுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஒரு பெட்டு மாதிரி இருக்கும், மேலே வச்சு அப்படியே லாக் ஜிப் போட்டு இது பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு பெட் எடுத்துகிட்டு வராங்க. அதான் அந்த புது பயம் என்ன, டேப்பிள்டு ஃபாரஸ்ட். அது ஒன்றும் அஃபீஷியலாக உள்ள, ஆனால் ஒன்றும் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் ஒன்றும் ஒரு 1 வீக் 3 days 1 வீக்குள்ளே வந்துடும் நினைக்கிறேன். நம்மகிட்ட வந்து இப்போ ஃபுட்டே இல்லை, அந்த ரா மட்டன் தான் இப்போ நம்ம சாப்பிட்ருக்கோம். இப்போ நம்ம டர்ட் எடுத்துகிட்டு போய் இங்கே ஃபுல்லாக ஃபில் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த இது பண்ணதுக்கு இடம் கிட்டத்தட்ட ஃபுல்லாகவே அடிச்சிருச்சு. நான் கூட ரொம்ப பெருசாக இருக்குன்னு, நம்ம ஏரியா ரொம்ப பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம்னு நினச்சேன். பார்த்தா இவ்வளோ குட்டியாக இருக்குது. ஒரு ஃபார்ம் வச்சதுக்கே ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு. ஃபுல்லாக இல்லை, ஒரு 100க்கு வந்து ஒரு 60%, ஒரு 70% காலி ஆயிடுச்சு. 70 கிட்ட காலி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். மிச்சம் 30% தான் இருக்குது நம்மக்கிட்ட. இங்கே அந்த சைடு ஒரு 3 ரோ டர்ட், இந்த சைடு ஒரு 3 ரோ வச்சுக்கலாம் டர்ட்டு. ஓகே, இந்த இடத்துல 2 இது, இங்கே ஒன்று, இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி 2 ரோ. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து சென்டரில் நம்ம தண்ணி போகிற மாதிரி வச்சிடலாம். இப்போ அந்த 2 கார்னர்லேயும் ஒரு பிளாக் வைக்கணும். இங்கே ஒரு பிளாக், அந்த எண்டில் ஒரு பிளாக். இது எக்ஸ்ட்ரா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஹோ வேணும். ஃபஸ்ட் நம்மளுக்கு தண்ணி ஃபில் பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட் நம்மளுக்கு பக்கெட் நம்ம எங்கே வச்சோன்னே தெரில, எதில் வச்சோம், எங்கே வச்சோம். அதான் நான் செஸ்ட்டை அரேஞ்ச் பண்ணும்போது எதுலேயோ ஒரு இதில் வச்சா, நான் எங்கே வச்சேன்னு தெரில. இதில் இல்லை, ஆனால் ஒரு டர்ட் இதில் வச்சிடலாம். நேச்சர் நம்மக்கிட்ட அயன் இங்கடாக நிறையவே இருக்குது, அதை வச்சு நம்ம கிராஃப்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். 2 பக்கெட் கரெக்டாக இருக்கும், ஆனால் ஒன்றே போதும். 2 செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நைட்டாக போது, கிட்டத்தட்ட ஆல்ரெடி ஈவினிங் ஆயிடுச்சு. இந்த இடத்துலேருந்து போக முடியல, இந்த இடத்துல ஒரு பிளாக் வச்சு ஏறிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து ஒரு ஃபிஷ்ஷிங் ஏரியா, அப்புறமா அந்த போட் நிறுத்துறதுக்கு அந்த மாதிரி ஒரு ஏரியா செஞ்சுக்கலான்னு சொன்னேன். கொஞ்சம் நல்லா டிசைனாகவும் இருக்கும், அப்புறமா நம்மளுக்கு பார்க்கவும் அட்ராக்டிவாக இருக்கும். ஆமாம், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். கீழே இருக்கும், பிரச்சனையாக இருக்கே. யார் அடித்தா நம்மளை? இந்த ட்ரவுண்டு வேறு போக, அந்த இடத்துல அப்படி போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த பாட்டில் நான் வந்து எண்டுக்கு போகிறதா நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன். அது போக முடியுமான்றது என் கையில் இல்லை, கேம் கையில் தான் இருக்குது. நம்மக்கிட்ட பிளேஸ் ராட் நிறைய இருக்கு, ஆனால் எண்டர்பல் கம்மியாக தான் இருக்குது. எண்டர்பல் மட்டும் தான் நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்கும், அது எடுத்துடலாம். அப்போ நெக்ஸ்ட் பார்ட் நம்ம வந்து என்னது எண்டுக்கு
போகிறது கொஞ்சம் நீங்கள் ஈஸியாக பார்த்துடுவீங்க. நான் வந்து கஷ்டப்பட்டு தேடணும் அந்த ஐயா ஃபெண்டரை பறக்க விட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இப்படி நடந்தால் எப்படி இருக்கும்? இப்போ நம்ம பேசிக்கிலே அப்படியே வந்து ஸ்ட்ராங் ஹோல்டு இருந்தால் அப்படி இருக்கும், நல்லா இருக்கும்ல. இங்கே ஒரு வாண்டரிங் ட்ரேடர் போனான். எங்கே போனான்? அங்கே இருக்கான். அவனை கண்டுக்க வேணாம், அவன்ட்டு எதுவும் அந்த யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஓகே, அந்த பக்கெட் காலி ஆயிடுச்சு. இப்போ இன்வென்ட்ரி இந்த பக்கெட் எடுத்துக்கலாம், கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட் நம்ம ஒரு இன்ஃபினிட் வாட்டர் சோர்ஸ் செய்யணும். அதே ஒன்றும் செய்யாமல் இருக்கும் சர்வைவல் விளையாட ஆரம்பிச்சு. ஒரு வாண்டரிங் ட்ரேடர் இருந்தான், அங்கே தான் இருக்கானா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்மகிட்ட வுட்டு இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, நம்மக்கிட்ட வுட்டு இருக்குது. இதை வச்சு நம்ம ஸ்டிக் செஞ்சுக்கலாம். இன்னும் பண்ண முடியல அங்கே. ஓகே, இதை வச்சே பண்ணிக்கலாம். 2 ஸ்டிக்ஸ். அப்போ நம்மளுக்கு வந்து இல்லை கொஞ்சம் அயன் வேணும், 2 அயன் நம்ம ஹோல் செய்கிறதுக்கு வேணும். ஓகே, அயன் ஹோல் செஞ்சாச்சு. இப்போ நம்ம சாயில் டில் பண்ணிட்டு வந்து என்னது மேலே பிளான் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இங்கே வாண்டரிங் ட்ரேடர் நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம், தெரில விடுங்க. மைண்டில் சாட்டிஸ்ஃபைங்கான விஷயம் என்னென்னா, ஒரு எனக்கு பிடிச்சது வந்து என்னென்னா இந்த சாயிலில் டில் பண்ணுறது. அப்புறமா வந்து என்னது அந்த ஷவல் வச்சு அந்த பாத்து உருவாக்குறது. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பிடிக்கும் எப்பயுமே. இப்போ நம்மளுக்கு வந்து சீடு வேணும். இப்போ அதை நம்ம கேதர் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸ், சீட் கேதர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல டெக்னிக் இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே தான் இருக்கோம். ஃபாரஸ்ட் பக்கம் பீச் இருக்குது. அப்போ ஃபாரஸ்ட்டில் வந்து நிறைய கிராஸ் இருக்கும்ல. நம்ம ஒன்று ஒன்றா கையால் அதை கொடுங்க தான் வந்து நம்மளுக்கு வந்து வீட் சீட் கிடைக்காது. நம்ம வாட்டர் பக்கெட்லேருந்து வாட்டர் எடுத்து அப்படியே கிரவுண்டில் ஊற்றிட்டா அந்த செடியெல்லாம் டேமேஜ் ஆகி உடஞ்சிரும். அப்படி வந்து நம்மளுக்கு ஒரு சில டைம் சீட்ஸ் கிடைக்கும். இப்போ நம்ம உடச்சா சீட்ஸ் கிடைக்கும்ல, அதை விட இப்படி வாட்டர் ஊட்டினா இன்னும் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். செடியெலாம் ஈஸியாக உடஞ்சிரும். ஓகே, இப்போ நம்ம சீட்ஸ் எடுக்க போகணும். ஃபஸ்ட் நம்மளுக்கு தண்ணி வேணும். அதுக்கு இங்கே பக்கமே இந்த வாட்டர் சோர்ஸ் இருக்குது, அங்கேருந்து எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சு நம்ம அந்த டோர் பக்கம் இருக்கிற இடத்த வந்து இன்னும் ஹைட் ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம ஈஸியாக உள்ளேருந்து ஜம்ப் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது. ஓகே, அங்கே உள்ளும் அந்த ஆடோட மீட்டும் இருந்துச்சு. ஆனால் நம்மளுக்கு தேவைப்படாது, ஆனால் விட்டுறலாம். நம்மளுக்கு அது தேவைப்படாது. ஓகே, இந்த இதுதான் உடையது ஃப்ரெண்ட்ஸ். கிராஸ் இந்த இடத்துல அந்தளவு இல்லைன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் சத்தியமாக யோசிக்கவே இல்லை. நான் வந்து பழைய எபிசோடில் வந்து அங்கே ஒரு ஃபார்ம் வச்சுருந்தோம்ல, அதை நான் இந்த இடத்த எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்ப அந்த ஃபார்மை டெஸ்ட்ராய் பண்ணிட்டேன். அதில் கிடச்ச வீட் சீட்ஸ்னால் வந்து எங்கே போட்டதுன்னு தெரியாமல் இந்த பேரலுக்குள்ளே போட்டு வச்சேன். இதை நானே வந்து பேஸ்க்கு வந்து சும்மா இது ஓப்பன் பண்ணலான்னு பண்ணேன். அதான் சீட்ஸ் கிடச்சிருச்சு. ஆக்சுவலாக நான் ஏன் பேஸ்க்கு வந்தேன்னா ஹெல்த்து கொஞ்சம் ஹெல்த் எடுத்து பாருங்க. ஹங்கர் பார் கம்மியாக இருக்குது, ஃபுட் இருக்கான்னு தேட வந்தேன். சும்மா இந்த பேரில் அமுக்கி பார்த்தா உள்ள சீட்ஸ் இருந்துச்சு. இது தெரியாமல் அவ்வளோ நேரம் அங்கே டைம் வேஸ்ட் பண்ணிட்டேனே அப்படின்னு ஆயிடுச்சு எனக்கு. ஓகே, இங்கே ஒரு வாட்டர் பக்கெட் நம்மகிட்ட இருந்துச்சுல்ல தண்ணி, அதை நம்ம வந்து இந்த இடத்துல ஃபில் பண்ணிடலாம். இது நம்ம சீட்ஸ் பிளான் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு 45 சீட்ஸ் கிட்ட தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துச்சு இந்த நம்மளோட பழைய ஃபார்ம் டெஸ்ட்ராய் பண்ணப்போ. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து முடிஞ்சால் கெஸ் பண்ணுங்கள். நான் வந்து மைன்கிராஃப்டில் என்ன ஷேடர் யூஸ் பண்ணுறேன்னு. என்ன ஷேடர்னு எனக்கு தெரியும். இது வந்து நான் இன்ஸ்டால் பண்ணல அந்த ஷேடர்.
சும்மா தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட கேட்டேன் என்ன ஷேடர் நான் என்ன ஷேடர் யூஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால் நான் என்ன ஷேடர் யூஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் நானே சொல்லிடுறேன். மைனிங் கிராஃப்டில் இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அப்டேட் வந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது மவுண்ட்ஸ் ஆஃப் மேஹம்னு. அதில் மைனிங் கிராஃப்டில் இன்பில்ட்டாக ஒரு ஷேடர் விட்டுருந்தாங்க, வைப்ரண்ட் விஷுவல்ஸ்னு. அதான் நான் யூஸ் பண்ணிருக்கேன். இதே மற்ற ஷேடர் மைனிங் கிராஃப்ட் பாக்கெட் எடிஷனுக்கு சப்போர்ட் பண்ணல. ஜாவா பெட்ராக் அந்த மாதிரி கம்ப்யூட்டர் எடிஷனுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணிச்சு. ஃபோனில் சப்போர்ட் பண்ணாதனால நான் அதை யூஸ் பண்ணிட்டேன். நம்ம பேசிகிட்டு இருக்கிற கேப்பில் நான் கொஞ்சம் சீட்ஸ் எடுத்தேன். நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சேன். ஏன்னா கொஞ்சம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஈவினிங் ஆகிருக்கும். இங்கே வாட்டரிங் ட்ரேட் இருக்கான். ஒரு வாட்டர் பக்கெட்டுக்கு 2 எமரல் கொடுக்குறான். ஓகே, 2 எமரல்ட், ஒரு எமரல்டுக்கு 1 செர்ரி 8 செர்ரி லாக். அப்போ 2 கொடுத்து நம்ம 16 வாங்கிட்டோம். இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா என்ன மாதிரி நினைக்க தெரில. கிடச்சிச்சு வாங்கினேன். இந்த பயம் ரேர் கூட, அதனால். ஆனால் நம்ம எக்ஸ்ப்ளரேஷன் எபிசோடப்போ பார்த்துக்கலாம். அப்போ இந்த வேர்ல்டையே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ், புது புது பயம்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக. ஓகே, இந்த மிச்சம் இருக்கிற சீடியை நம்ம போய் நெட் வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. என்னென்னா அந்த செர்ரி லாக்லாம் இருக்குல்ல, அதை வச்சு அதை என்ன பண்ணலான்னா நம்ம கிளாஸ் வச்சுருந்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அங்கே வீட்டுக்குள்ளே ஒரு பாத்வே மாதிரி ஒரு கிளாஸ் வச்சுருந்தோம். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளோட மெயின் ரூம்குள்ளே என்ட்ரு ஆகிறப்ப அந்த இடத்துல ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி ஒரு கிளாஸ் இருக்கும். அதை உடச்சிட்டு அதுக்கு பதிலாக இது செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சிடலாம். இது செஞ்சிடலான்னு பாருங்கள். இதை வச்சு அதை ஸ்ட்ரிப் பண்ணிடலாம் ஒரு ஆக்ஸ் வச்சு, இந்த கிளாஸ் எல்லாம் உடச்சிட்டு. என்கிட்ட எதுவும் இல்லை உடைக்கிறதுக்கு, அதான் சும்மா ஏதாச்சும் உடைக்கிறேன். கிளாஸை உடைச்சா கிடைக்காதுன்னு தெரியும். ஆனால் அதுக்கு சில்க் டச் பிக்காக்ஸ் வேணும். இப்போ இந்த இடத்துல செர்ரி லாக் வைக்கணும். அதோட இது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கே. ஆமாம், கிளாஸ் நம்மக்கிட்ட இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த 2 சைடில் அப்படி வச்சு விட்றலான்னு வச்சேன். மிச்சம் இருந்த 7 லாக்ஸ் கிட்ட இருந்துச்சு, அதை அவங்க வச்சிடலாம். ஸ்ட்ரிப் பண்ணு இப்போ. ஓகே, இது பார்க்க நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த க்ரீன் கலர் ஃப்ளோருக்கும் பிங்க் கலர் இந்த வால் மாதிரி இருக்கிறதுக்கும். ஓகே, இந்த சைடு இதை மட்டும் ஒரு மாதிரி கோணையாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் உடைக்கணும். நம்ம உடச்சி சரியாக வச்சிடணும். ஓகே, இது அந்த இடத்துக்கு போயிடுது. இந்த இன்வென்ட்ரி வேறு ஒரு இடத்துக்கு போயிடுச்சு. இப்போ அதை எடுத்து இங்கே வச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பண்ணியிருந்தோன்னா ஒரு கிட்டத்தட்ட மீடியம் சைஸ் ஃபார்ம் கட்டியிருந்தோம். அப்புறமா இந்த வாண்டரிங் ட்ரேடுக்கிட்ட ட்ரேட் பண்ணி இந்த இது மாற்றிருந்தோம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட் PR Gamer. பாய் பாய்.